வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானிய போர்டோ அணுகாலை மீது அமெரிக்க விமானப்படை விமானங்கள் நடத்திய தாக்குதல்கள் வெற்றியளித்ததா இல்லையா என்பது தொடர்பாக வெவ்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோன் மற்றும் அமெரிக்க விமானப்படை அதற்கு தமது தரப்பு விளக்கத்தை கொடுத்துள்ளன. ஈரான் மீதான சமீபகால தாக்குதல்களில் 30,000 பவுண்ட்ஸ் எடையுள்ள GBU-57B MOP தரையடி சுரங்க வெடிகுண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியது பற்றிய விரிவான புதிய தகவல்களை பென்டகோன் பகிர்ந்துள்ளது. ஈரானில் மலைக்கு கீழே மிக ஆழமாக அமைக்கப்பட்ட போர்டோ அணுகாலை மீது தாக்குதல் நடத்துவது தொடர்பான திட்டமிடல் 15 ஆண்டுகளாக நடைபெற்று வந்ததாக பென்டகோன் கூறுகிறது. ஈரானிய போர்டோ அணுகாலை மீது தாக்குதல்களுக்கு கொடுக்கப்பட்ட சங்கீத பெயர் நள்ளிரவு சுத்தியல் அல்லது மிட் நைட் ஹேமர். அமெரிக்க கூட்டுப்படை தளபதி விமானப்படை ஜெனரல் டான் ரசின் கெயின் இன்று பென்டகோனில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் ஈரானில் நடத்தப்பட்ட தாக்குதல் பற்றி விரிவாக பேசினார். இதற்கு முன் பென்டகோன் அமெரிக்க விமானப்படையின் B-2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள் போர்டோவில் 12 MOP குண்டுகளையும் நட்டான்ஸில் உள்ள ஈரானிய அணுசக்தி நிலையத்தின் நிலத்தடி பகுதியில் 2 MOP குண்டுகளையும் வீசியதாக அறிவித்தது. வேறு எந்த தகவலையும் வெளியிடவில்லை. அதனாலேயே பல குழப்பங்கள் ஏற்பட்டன. ஈரானிய அணுகாலை முற்றாக அழிந்தது என்றார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப். ஆனால் அமெரிக்க ராணுவ உளவுத்துறை ஈரானிய அணுகாலை முற்றாக அழியவில்லை, கடுமையாக சேதமடைந்தது என்று கொடுத்த உளவு அறிக்கையை CNN தொலைக்காட்சி லீக் செய்தது. அது பல குழப்பங்களை ஏற்படுத்தியதால் விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோன் மற்றும் அமெரிக்க விமானப்படைக்கு ஏற்பட்டது. அதனால் இன்று பென்டகோனில் செய்தியாளர் மாநாடு நடத்தி விளக்கம் கொடுத்துள்ளார் அமெரிக்க கூட்டுப்படை தளபதி விமானப்படை ஜெனரல் டான் ரசின் கெயின். அவர் என்ன சொல்கிறார்? ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர் தாக்குதலுக்கு B-2 குண்டுவீச்சு விமானங்கள் அமெரிக்காவின் மிசோரி மாநிலத்தில் உள்ள வைட்மன் விமானப்படை தளத்தில் இருந்தே புறப்பட்டு சென்றன. B-2 விமானங்களால் மட்டுமே வீசப்படக்கூடிய GBU-57B 30,000 பவுண்ட்ஸ் எடையுள்ள ஆயுதம், எஃகு வெடிபொருள் மற்றும் ஒரு ஃபியூஸ் ஆகியவற்றை வைத்திருக்கிறது என்று கெயின் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது ஈரானிய அணுகாலை போர்டோவில் 12 MOP குண்டுகள் வீசப்பட்டன. ஒவ்வொரு வெடிகுண்டும் இலக்குகளுக்கு ஒரு குறிப்பிட்ட விளைவு ஏற்படுத்த ஒவ்வொன்றும் தனித்தனியாக அவற்றின் ஃபியூஸை தனி பயனாக்கப்பட்ட முறையில் நிரல் செய்திருந்தன. வீசப்பட்ட 12 குண்டுகளில் ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான விரும்பிய தாக்குதல் கோணம் மற்றும் இறுதி விளைவை கொண்டிருந்தன. தரையின் மேலே சிறப்புகளை கொண்ட 2 காற்றோட்ட தண்டுகள் முதன்மை இலக்குகளாக இருந்தன. போர்டோ அணுகாலை மீதான தாக்குதல்களுக்கு 2 தினங்களுக்கு முன் தாக்குதலை தடுக்க ஈரானியர்கள் காற்றோட்ட தண்டுகளை கான்கிரீட்டால் மூட முயன்றனர் என்று கெயின் கூறுகிறார். மேலும் தெரிவித்த அவர், ஈரானியர்கள் காற்றோட்ட தண்டுகளை மூட முயல்வதை நாம் உளவு பார்த்து கொண்டிருந்தோம். காற்றோட்ட தண்டுகளுக்கு மேல் அவர்கள் அமைத்த கான்கிரீட் தொப்பியின் குறிப்பிட்ட அளவுகளை நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். ஆனால் அந்த கான்கிரீட் தொப்பிகளின் அளவுகள் என்னவென்று எங்களுக்கு தெரியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்க விமானப்படையில் தாக்குதலை திட்டமிட்டவர்கள் அந்த கான்கிரீட் தொப்பிகளின் அளவுகளை வைத்து கணிப்பிட வேண்டியிருந்தது. அவர்கள் எல்லாவற்றையும் கணக்கு போட்டு கொடுத்தார்கள். காற்றோட்ட தண்டுகளை கான்கிரீட் தொப்பிகளால் ஈரானியர்கள் மூடியது நாம் அறியாது போயிருந்தால் எமது விமானப்படை விமானங்களின் குண்டுவீச்சின் அணுகல் புள்ளி எமக்கு கிடைத்திருக்காது. ஆனால் அதை நாம் துல்லியமாக அறிந்திருந்தோம். இறுதியில் போர்டோவில் உள்ள 2 காற்றோட்ட தண்டுகளில் ஒவ்வொன்றிலும் 6 MOP குண்டுகள் வீசப்பட்டன. 2 காற்றோட்ட தண்டுகளிலும் வீசப்பட்ட முதலாவது குண்டுகளின் வெடிமருந்துகளும் ஒரே மாதிரியான முறையில் பயன்படுத்தப்பட்டன. முதல் வெடிகுண்டுகளால் கான்கிரீட் மூடிகள் வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டது. அதையடுத்து 2 பிரதான காற்றோட்ட தண்டுகள் எமது விமானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டன. அதையடுத்து 2, 3, 4 மற்றும் 5வது MOP குண்டுகள் பிரதான காற்றோட்ட தண்டில் வீசப்பட்டன. ஒவ்வொரு MOP குண்டும் வினாடிக்கு 1000 அடி என்ற வேகத்தில் காற்றோட்ட தண்டுகள் ஊடாக அணுகாலை வளாகத்திற்கு போய் விழுந்தன. ஒவ்வொரு குண்டும் வெடித்த போது மேலும் மேலும் ஆழமாக அழிவை ஏற்படுத்தின. ஒவ்வொரு குழுவிலும் 6வது குண்டு ஒரு நெகிழ்வு ஆயுதமாக வடிவமைக்கப்பட்டது. இது நாம் முன்பு போட்டு 5 குண்டுகளில் ஒன்று வேலை செய்யாது போயிருந்தாலும் இறுதி இலக்கை அழிக்க எம்மை அனுமதிக்கிறது. அதாவது முதல் 5 குண்டுகளை இலக்கை அழிக்க போதுமானது. 6வது குண்டு இலக்கு அழிக்கப்படுவதை உறுதி செய்ய மேலதிகமாக போடப்பட்டது. ஈரானிய அணுகாலை போர்டோவில் உள்ள ஒவ்வொரு காற்றோட்ட தண்டிலும் போடப்பட்ட 6 குண்டுகளும் அவை செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்றன. வீசப்பட்ட ஒவ்வொரு குண்டும் 3 விளைவுகளை வைத்திருக்கிறது. முதலாவது விளைவு சேதத்தை ஏற்படுத்துகின்றது. 2வது விளைவு பாறையை துண்டு துண்டாக வெட்டுதல். 3வது விளைவு அதிக அழுத்தம் காரணமாக அனைத்தையும் சிதறடிப்பது. இந்த விஷயத்தில் எமது ஆபரேஷனின் முதன்மையான கொலை வழிமுறை திறந்த சுரங்க பாதைகள் வழியாக அதிக அழுத்தம் மற்றும் வெடிப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தல். அதன் மூலம் அணுகாலைக்குள் இருந்து முக்கியமான வன்பொருளை அழித்தல் இறுதி விளைவு. நாங்கள் மதிப்பிடும் சேதத்தின் பெரும்பகுதி அதிர்ச்சியிலிருந்து வந்த உந்து விசையுடன் இணைந்து ஒரு வெடிப்பு அடுக்கு, அதாவது தொடர் வெடிப்பால் அனைத்தையும் சிதறடித்து அழிவை ஏற்படுத்துவது என்றார். ஆனால் அமெரிக்க ராணுவ உளவுத்துறையின் உளவு அறிக்கை வேறு விதமாக குறிப்பிடுகிறது என்று அவரிடம் கேட்டபோது அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தார்.
அவர் அது பற்றி கூறிய போது, நான் இங்கே சொல்ல விரும்பும் ஒரு விஷயம் என்னவென்றால், கூட்டுப்படை BDA சில அவதானிப்புகளை செய்வார்கள். BDA என்பது வெடிகுண்டு சேத மதிப்பீடு. வெடிகுண்டு சேத மதிப்பீட்டை எமது தாக்குதல் வடிவமைப்பால் அவர்கள் கணிப்பிடுவதில்லை. நாங்கள் எங்கள் சொந்த வீட்டு பாடத்தை அவர்களுக்கு கொடுப்பதில்லை. எமது குண்டு எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தும் என்பது குண்டு வீசிய எமக்கு தான் தெரியும். உளவுத்துறை சமூகம் புற காரணிகளின் அடிப்படையில் தமது கணிப்புகளை செய்கிறது. அவர்களால் கணிப்பீடு செய்ய முடியும், ஆனால் சேதத்தை பார்க்க முடியாது. எமது குண்டுகள் என்ன சேதத்தை ஏற்படுத்தும் என்பது எமக்கு, அதாவது விமானப்படைக்கு தான் தெரியும் என்று கெயின் குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்த போது, ஈரானிய அணு ஆலை ஃபோர்டோ மீதான தாக்குதல்கள் மற்றும் தாக்குதல்களுக்கு பின்னர் நமக்கு தெரிந்தவற்றை இங்கே இப்போது வெளிப்படுத்துகின்றேன். முதலாவதாக, வெடிகுண்டுகள் நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு சரியாக வீசப்பட்டன. இரண்டாவது, வெடிகுண்டுகள் சரியான வேகத்திலும் அளவுருக்களிலும் விடுவிக்கப்பட்டன. மூன்றாவது, வெடிகுண்டுகள் அனைத்தும் அவற்றின் இலக்கு புள்ளிகளுக்கு சரியாக வழிநடத்தப்பட்டன. நான்காவது, வெடிகுண்டுகள் வடிவமைக்கப்பட்டபடி செயல்பட்டன. அதாவது அவை வெடித்தன, ஒன்று கூட அதன் நோக்கத்தை அல்லது இலக்கை தவறவிடவில்லை. அதை எமது விமானிகள் உறுதி செய்தார்கள். குண்டு வீசிய விமானிகள் கூறிய போது, இது நாம் பார்த்ததிலேயே மிகவும் பிரகாசமான வெடிப்பு. இரவில் வீசப்பட்ட குண்டுகள் உண்மையில் பகல் வெளிச்சம் போல் இருந்தது என்று தெரிவித்தார்கள் என்று கெயின் கூறினார். ஈரானிய அணு ஆலை ஃபோர்டோவை தாக்க வேண்டிய அவசியம், குறிப்பாக GBU-57B MOP குண்டுகளின் வளர்ச்சியில் எவ்வாறு ஒரு முக்கிய அம்சமாக இருந்தது என்பதை விளக்கவும் கெயின் இன்று நேரம் எடுத்துக் கொண்டார். மேலும் GBU-57B MOP குண்டுகளின் கடந்த கால சோதனையின் போது படமாக்கப்பட்ட ஒரு காணொளியை அவர் பகிர்ந்து கொண்டார். இதோ அடுத்து நீங்கள் பார்க்க போவதுதான் அந்த காணொளி. அமெரிக்க கூட்டுப்படை தளபதி விமானப்படை ஜெனரல் டான் ரசின்ஹெய்ன் தொடர்ந்து கூறிய போது, அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகத்தில் DTRA எனப்படும் ஒரு அமைப்பு உள்ளது. அதன் விரிவாக்கத்தின் தமிழாக்கம் பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறைப்பு நிறுவனம். DTRA நமது நாட்டுக்காக நிறைய விஷயங்களை செய்கிறது. DTRA ஆழமாக புதைக்கப்பட்ட நிலத்தடி இலக்குகள் குறித்த உலகின் முன்னணி நிபுணத்துவ அமைப்பு என்று கெயின் கூறினார். DTRA அமைப்பின் ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறைப்பு முகமை அதிகாரி 2009ஆம் ஆண்டு ஒரு ரகசிய இடத்தில் ஈரானில் நடந்த ஏதோ ஒன்றை பற்றி தெரிந்து கொண்டார். நான் அவரது பெயரை பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை. ஈரானின் மலைகளில் ஒரு பெரிய கட்டுமான திட்டம் போல தோன்றிய ஒன்றின் சில புகைப்படங்களும் மிகவும் வகைப்படுத்தப்பட்ட சில நுண்ணறிவு தகவல்களும் அவருக்கு காட்டப்பட்டன. இந்த மலையடி தளத்தை அவர் புரிந்து கொள்ளவும், அதை புரிந்து கொள்ள உளவுத்துறை சமூகத்துடன் இணைந்து பணியாற்றவும் அவருக்கு பணி வழங்கப்பட்டது. விரைவில் ஒரு கூடுதல் குழு உறுப்பினரும் அவருடன் இணைந்தார் என்று கெயின் தொடர்ந்தார். 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அதிகாரியும் அவரது குழு உறுப்பினரும் ஈரானில் ரகசிய அணு ஆயுத திட்டத்தின் ஒரு முக்கிய அங்கமான ஃபோர்டோ என்ற இந்த ஒற்றை இலக்கை மட்டுமே சுவாசித்தனர். அவர் ஈரானிய மலையின் புவியியலை படித்தார். ஈரானியர்கள் அதை தோண்டுவதை பார்த்தார். அந்த ஈரானிய மலைப்பகுதியின் கட்டுமானம், வானிலை தூக்கி எறியப்பட்ட பொருட்கள், புவியியல் கட்டுமான பொருட்கள் எங்கிருந்து வந்தன என்பதை பார்த்தார். காற்றோட்ட தண்டு, வெளியேற்றம் தண்டு, மின் அமைப்புகள், சுற்றுச்சூழல் கட்டுப்பாடு அமைப்புகள், ஒவ்வொரு மூலை, ஒவ்வொரு பள்ளம், உள்ளே செல்லும் ஒவ்வொரு உபகரணமும் வெளியே செல்லும் ஒவ்வொரு உபகரணமும் அவரால் கண்காணிக்கப்பட்டன. இரவில் அவர் தூங்கும் போது கூட இந்த ஈரானிய இலக்கை பற்றி அவர் கனவு கண்டார் என்று விமானப்படை ஜெனரல் டான் ரசின்ஹெய்ன் மேலும் கூறினார். இந்த ஈரானிய இலக்கை போதுமான அளவு தாக்கி அழிக்கக்கூடிய ஆயுதம் எங்களிடம் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்தனர். எனவே அவர்கள் GBU-57ஐ உருவாக்க தொழில்துறை மற்றும் பிற தந்திரோபாய வல்லுநர்களுடன் இணைந்து பணியாற்ற ஒரு பயணத்தை தொடங்கினார்கள். இறுதியில் ஆயுதம் ஏந்துதல் என்பது ஒரு இலக்கை நோக்கி விரும்பிய விளைவுகளையும் அதிகபட்ச அழிவையும் அடைய சரியான ஆயுதம் மற்றும் உருகிய கலவையை தீர்மானிப்பதாகும். 15 ஆண்டுகளின் பின்னர் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஒரு நாளில் அவர்கள் தங்கள் வாழ்நாள் பணியின் பலனை பெறும் விதத்தில் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. நீங்கள் 15 ஆண்டுகளாக வைத்த இலக்கை தாக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி உத்தரவிட்டார் என்று அந்த தொலைபேசி அழைப்பில் கூறப்பட்டது என்று கூறிய விமானப்படை ஜெனரல் டான் ரசின்ஹெய்ன் DTRA-யின் அந்த 2 உறுப்பினர்களை நேரில் சந்தித்ததாக கூறினார்.
ஈரானிய மலையடி அணு ஆலை போர்டோ செயல்பாட்டு ரீதியாக அளிக்கப்பட்டு விட்டதாகவும் மீண்டும் கட்டியெழுப்ப குறிப்பிடத்தக்க முயற்சி தேவைப்படும் என்றும் மத்திய உளவுத்துறை அமைப்பு CIA மற்றும் இஸ்ரேலிய அணுசக்தி ஆணையம் IAEA நேற்று வெளியிட்ட அறிக்கைகளை அவர் மீண்டும் குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறிய போது, சில விஷயங்கள் நடந்துவிட்டன, அவற்றை நான் வெளியிட விரும்பவில்லை. எமது ஆபரேஷன் 100% வெற்றி என்பதை நான் அறிந்துள்ளேன் என்றார்.